வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2026 ரிக்யூர்மெண்ட் எப்போ வெளியிட போகிறாங்க? போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இறுதி கட்ட அறிவிப்பாக வெளியிட இருக்காரு. என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண என்னென்ன தேவை, இது எல்லாமே நம்ம பார்க்க இருக்கோங்க. போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா? 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செஞ்சுருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ஏசி பேருந்துகளை கொள்முதல் செஞ்சிட்ருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் 28,000க்கும் மேற்பட்டு காணப்படுகிறது. உண்மைதானா? நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் ஓகேங்களா, இப்போ இருக்கிற டைமில் இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. அந்த டிஎன்எஸ்டிசியில் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட தேவை. டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? டிசிசி நியமனங்களை எடுப்பாங்களா இல்லை ரத்து செய்வாங்களா? இவை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்களுடைய மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15க்கு பிறகு வெளியிட இருக்காருங்க. மக்கள் எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்குறாங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு எப்பொழுது சார் வரும் அப்படின்ட்டு தினசரி ஒவ்வொரு மக்களுமே கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அந்த மக்களுக்கு தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் அந்த ஒரு புதிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விதிமுறைகளை பின்பற்றி உங்கள் அருகாமையில் இருக்கிற போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அப்டேட்டுகள் பார்த்திங்கன்னா வர ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. கண்டிப்பாக இப்போந்தே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை எடுப்பாங்களா? டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா? அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்க. நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிமையான முறையில் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக எடுப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதை ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் மக்களே. போக்குவரத்து கழகத்தில் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தை பற்றி தான் இந்த வீடியோவும் இருக்கும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். போக்குவரத்து கழகத்துடைய பழைய ஓய்வூதிய குழுவில் போராட்டங்கள் அங்கங்கே நடத்திட்டுருக்காங்க. அடுத்த கட்டமாக இறுதி முடிவை போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் தான் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.